ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் புனிதாஸ் ரெசிபீஸ். இன்னைக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச வடகரியும் செட் தோசையும் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். செட் தோசைக்கு வடகரி தாங்க நல்லாயிருக்கும். அதுக்கு நான் கடலைப்பருப்பு ஒரு 150 கிராம் 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வடித்து வச்சுருக்கேன். நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். இது கூட இது மாதிரி சின்னதாக ஒரு 3 வரமிளகாய், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, சின்னதாக ஒரு இஞ்சி, பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா கரகரப்பாக அரைச்சி வச்சுக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இது மாதிரி அரைச்சிக்கலாம். கடலைப்பருப்பை இந்த மாதிரி வடை மாதிரி தட்டிக்கணும். நல்லா டைட்டான வடையாக தட்டக்கூடாது, லைட்டாக தட்டி வச்சுக்கணும். இப்படி எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு அதில் இதை பொரித்து எடுத்துக்கலாம். ஃபுல்லாக வேக வேண்டாம், பாதி அளவுக்கு பொரிஞ்சாவே போதும். தேங்காய் அரைச்சி ஊற்றணும். இது 1/4 கப் தேங்காய், துருவின தேங்காய். இது கூட முந்திரி ஒரு 12 முந்திரி, 1/2 டீஸ்பூன் கசகசா. இதை ஊற வச்சுருக்கேன், 1 மணி நேரமாக ஊறிட்டுருக்கு. இதையும் இதோடு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். கடையை சுட்ட எண்ணெயவே நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு சின்ன பட்டை, 2 ஏலக்காய், 2 சின்ன லவங்கம் ஃபஸ்ட்டு போட்டு பொரிச்சிட்டு, இது கூட ஒரு பெரிய வெங்காயம் ஒரு 150 கிராம் அளவுக்கு நம்ம பொடியாக கட் பண்ணிக்கணும். பொடியாக கட் பண்ணிவிட்டு இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இது கூடவே கிரேவிக்கு தேவையான உப்பு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். டிரான்ஸ்பரண்ட்டாக ஆனாவே போதும். இது கூட இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு. இதை ஒரு வதக்கிடலாம். இது கூட கொஞ்சம் சாம்பார் பொடி 1/2 டீஸ்பூன் அளவுக்கு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள். மீடியம் சைஸ் தக்காளி 2 100 கிராம் அளவுக்கு இருக்கும். இதை சேர்த்துட்டு நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். இப்போ நல்லா மசிஞ்சிருச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இப்போ நாம் அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுதை இதோடு சேர்த்துக்கணும். மிக்ஸி ஜாரை கழுவிட்டு அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். இதுக்கு கொஞ்சம் தண்ணி நிறையா சேர்த்து கொதிக்க விடணும். ஏன்னா வடையெல்லாம் போட்டால் தண்ணி அப்சர்வ் பண்ணிடும், சீக்கிரமாகவே கெட்டியாயிடும். தண்ணி சேர்த்திக்கலாம். நல்லா கொதிக்கட்டும், பச்சை வாசனை போகட்டும். நாம் வடையெல்லாம் சேர்த்துக்கலாம். கிரேவிக்கு காரம் பத்தலை, அதனால் இன்னும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடியும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளும் சேர்த்துட்ருக்கேன். 2 பச்சை மிளகாய் கீறிட்டு சேர்த்துடலாம். கிரேவி ரெடி ஆயிடுச்சு, எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வடையெல்லாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் இப்படி உடச்ச மாதிரி சேர்த்தணும். இப்படி பாருங்கள், இப்படி உடச்ச மாதிரி சேர்த்தணும். ரொம்பவும் உடைக்கக்கூடாது, லைட்டாக கிராக் பண்ணி சேர்த்துனாவே போதும். இப்போது மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இது தூவிக்கலாம். கடைசியாக போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும். கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை தூவிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கெட்டியாயிடுச்சு. அந்த உருண்டையெல்லாம் பாருங்கள் இருக்குது பார்த்தீங்களா, தனித்தனியாக.
சூப்பராக வடகறி ரெடி. வடகரியை சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். பாருங்க, சூப்பராக வடகறி ரெடி ஆகிடுச்சு. செட் தோசைக்கு இப்போது நம்ம ஊற வைக்கிறதெல்லாம் எடுத்துக்கலாம். 1/2 கிலோ இட்லி அரிசி, இது கூட பாசிப்பருப்பு 25 கிராம், தட்டைப்பயிறு 25 கிராம், துவரம்பருப்பு 25 கிராம். இதில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 3 மணி நேரம் ஊற வைக்கலாம். இந்த செட் தோசை நல்லா வித்தியாசமான சுவையில் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இது 2 மணி நேரம் ஊறட்டும். 80 கிராம் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இது கூடவே கொஞ்சம் பச்சரிசியும் சேர்த்துக்கணும். பச்சரிசி முன்னாடியே ஏன் சேர்த்துல அப்படின்னா ரொம்ப ஊறிடும். இப்போ பருப்பு வகையெல்லாம் இருக்குது, அதெல்லாம் ஊறத்துக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதோட பச்சரிசியும் ஊற வச்சா ரொம்ப ஊறிடும். அதனால தான் நம்ம உளுத்தம்பருப்பு கூட ஊற வச்சாவே போதும். 1 மணி நேரம் ஊறினாவே போதும். பச்சரிசி இந்த மாதிரி 1 கைப்பிடி அளவுக்கு போட்டாவே போதும். இப்போ பச்சரிசியும் உளுத்தம்பருப்பும் 1 மணி நேரம் ஊறட்டும். இப்போது இந்த வாஷ் பண்ண பச்சரிசியும் உளுத்தம்பருப்பையும் இந்த அரிசி கூடவே சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம ஆட்டிடலாம். பாருங்க, ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ எடுத்துடலாங்க. இந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இந்த அளவுக்கு ஒரு 2-3 பிஞ்ச் சோடா உப்பு சேர்த்துக்கலாம், பேக்கிங் சோடா. இப்போ நல்லா கலந்து வச்சாச்சு. உப்பையும் சோடா உப்பையும் ஒட்டுக்கா சேர்த்து இப்போவே கலந்து வச்சாச்சு. இது நல்லா புளிக்கட்டும். ஒரு 7-8 மணி நேரம் புளிக்கட்டும். அப்புறமேட்லும் நம்ம தோசை சுட்டால் ஓட்டை ஓட்டையாக அழகாக வரும். நல்லா புளிச்சிருச்சு பாருங்கள், நல்லா பொங்கி வந்துடுச்சு. ரொம்ப கெட்டியாக இருக்குது, கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தோசைக்கல் காஞ்சிருச்சு. பாருங்கள், நல்லா ஓட்டையாக வருது பார்த்தீங்களா. செட் தோசைக்கு பட்டர் தான் நல்லாயிருக்கும். இப்போ இதை மூடி வச்சிடலாம். இப்படி நம்ம கரண்டியில் தொட்டால் ஒட்டாமல் வரும். ஒட்டலைங்க, வெந்துருச்சு. நம்ம எடுத்துடலாம். திருப்பி போட வேண்டாம். இப்போது அடுத்த தோசையும் ரெடி ஆகிடுச்சு. பாருங்க, அழகாக வருது. சூடாக இருக்குங்க. பாருங்க, பஞ்சு மாதிரி இருக்கு. சூப்பராக இருக்குங்க. ரொம்ப அருமையாக இருக்குது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஹோட்டலில் கூட இப்படி கிடைக்காது. நம்ம வீட்டில் செய்கிறப்ப அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து நான் யூஸ்ஃபுல்லாக செய்கிறத விட நான் பருப்பு வகையெல்லாம் சேர்த்து நான் செஞ்சுருக்கேன். இந்த செட் தோசை சூப்பரான டேஸ்ட்டு. அதே மாதிரி வடகறி ரொம்ப சூப்பர். இதுக்கு 2 காம்பினேஷன் சூப்பராக இருக்குது. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப அருமையாக வரும். நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம்.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.